வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கும் ஊக்கத்திற்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பலர் இதை கண்டு பயனடைய உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனை பாருங்கள். இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியால் அதை விரட்ட முடியும். இருட்டு எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியால் அதை விரட்ட முடியும். அதுபோலத்தான் உங்கள் நம்பிக்கையும். கொஞ்சம் மாற்றி சொன்னால் நம்முடைய நம்பிக்கையும். நம்ம இருளை பார்த்தால் அது இருள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது இருள். ஆனால் அந்த இருளையும் பார்ப்பதற்கு நம்முடைய கண்களில் ஒளி இருக்கிறது என்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அது இருட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கூட நம்முடைய கண்களில் ஆற்றல் இருக்கிறது, ஒளி ஆற்றல் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல இருளான விஷயங்களை பற்றி நாம் அச்சப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நம்முள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீப்பொறியை, ஒளி வெளிச்சத்தை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஏன் இருட்டை கண்டு நமக்கு பயம்? இருள் என்ன செய்துவிடும் நம்மை? இருள் என்பது என்ன, இருட்டு என்பது என்ன என்பதை நன்றாக ஆய்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒளி இல்லாத நிலைதான் இருட்டு, ஒளியற்ற நிலைதான் இருட்டு. ஆனால் முழுவதுமாக ஒளியற்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவதில்லை. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இருளில் கூட நாம் நடமாட முடியும், செயல்களை செய்ய முடியும். ஏன் நாம் மேலே சொன்னது போல ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு கூட நம்மால் இருட்டில் செயல்பட முடியும். அப்படி என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய ஒளியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் சில நாட்களுக்கு முன்பாக தைப்பூசம் அன்று கொண்டாடிய ராமலிங்க அடிகள் அவர்கள், வடலூர் ராமலிங்க அடிகள் அவர்கள் உணர்த்தினார். நமக்குள் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியை நாம் கண்டுகொண்டால் எந்த இருட்டையும் நாம் கண்டு அஞ்ச தேவையில்லை. அதுதான் அவருடைய சித்தாந்தம். நமக்குள் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி, நான் ஜோதிக்குள் ஐக்கியமாயிருக்கிறேன், ஜோதி எனக்குள் ஐக்கியமாயிருக்கிறது. அதுதான் அவருடைய லாஜிக், அவருடைய தத்துவம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர் எல்லோருடைய மனதையும் ஆட்கொண்டார், தன்னுடைய சன்மார்க்க நெறிகளை பரப்பினார். யாருக்கும் துன்பம் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய ஒளியை நாம் கண்டுகொள்ளலாம். இதுதான் எளிமையான தத்துவம். அதனால் முடிந்தவரை இருட்டை கண்டு பயப்படாமல், ஓராண்டு என்று எடுத்துக்கொண்டால் 365 விடியல்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நாம் ஏன் ஒரே ஒரு இருட்டை கண்டு பயப்பட வேண்டும்? நமக்குள் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியை நாம் ஆட்கொண்டு அடையாளம் கண்டு அதன் வழியில் நடந்து நம்முடைய வாழ்க்கையையும் மற்றவருடைய வாழ்க்கையும் ஒளிமிக்கதாய் மாற்றுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள், இந்த உணவுப் பொருளை எத்தனை பேர் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பூசணி. இந்த பூசணி விதை ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு விதை. நிறைய பேருக்கு இப்போ அதனுடைய அறிமுகம் நிறைய கிடைச்சி போனதுனால நிறைய பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க அதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எடை குறைய நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்முடைய கண் ஆரோக்கியம், நம்முடைய கண்களை சார்ந்த ஆரோக்கியம் மற்றும் நம்முடைய தோல் ஆரோக்கியம், ஸ்கின் ஹெல்த் நல்லாயிருக்கும். அதனால் பூசணிக்காயை நம்ம ரோட்டில் போட்டு உடைப்போமே தவிர அதை உணவாக எடுத்துக்கொள்வோமே தெரியாது. ஆனால் அதனுடைய விதைகள் ரொம்ப முக்கியமானது. அந்த விதைகளை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி நம்முடைய உடலை நன்றாக ஆரோக்கியமாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.